2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்கள் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லணும். ரீரிலீஸ்க்காக விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய சின்ன சின்ன படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு, நல்ல வரவேற்பையும் பெற்றது. அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த பெரிய டைரக்டர் ஸ்டார்ஸோட படங்கள் எதுவுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தான் சொல்லணும். வரப்போகிற இந்த புது வருஷத்தில் ஜனவரி 2025 என்னென்ன முக்கியமான படங்கள் வரப்போகுது, அதுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி மகிழ் திருமணி டைரக்ஷனில் அஜித் குமார் நடிப்பில் வெளிவர இருக்க படம். இந்த படம் ரொம்ப நாளாவே ப்ராசஸில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக ஜனவரி 2023 துணிவு ரிலீஸ் ஆச்சு. அது கூட தான் வாரிசும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் லியோ கோட்டுன்னு 2 படம் பண்ணிட்டாரு. அப்போவும் இந்த படம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அதே சேம் டைம் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட குட் பை டாக்லையும் படம் நடிச்சு அந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் போல. ஏன்னா விடாமுயற்சி படம் ஆல்ரெடி டப்பிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு குட் பை டாக்லிக்கு இப்போ தான் டப்பிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்னதான் படம் டிலே ஆகுது, அப்டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் மகிழ் திருமணி டைரக்ஷனுங்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் ஆச்சு. ஏன்னா அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். டீசர் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. விடாமுயற்சி படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது கேம் சேஞ்சர் டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் வெளிவர இருக்க படம். இதுவும் பெரிய படம் தான். சங்கர்னு சொல்லும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரம்மாண்டம் தான். ஒரு சாங்குக்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஆளு. இண்டஸ்ட்ரியில நிறைய ஹிட் பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படம் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இந்தியன் 2 எதிர்பார்த்த அளவுக்கு போல ரொம்ப மோசமான விமர்சனங்களை தான் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி அது ரொம்ப நாளைக்கு ட்ரெண்டிங்ல வேற இருந்தது. எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். அதனாலேயே இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ராம் சரண் பேன் இந்தியா அப்படிங்கிறதுனால அதர் ஸ்டேட்ல வரவேற்பு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியன் 2ஓட ஃபிளாப் இந்தியன் 3க்கு பெரிய டிராபேக்கா இருந்தது. அதனால சங்கர் இந்த படத்துல கண்டிப்பா ஹிட் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம கேம் சேஞ்சரோட கதையும் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை டேரண்டினோட ஸ்டோரியும் பிரம்மாண்டமும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. வணங்கான் பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிப்பில் வெளிவர இருக்க படம். பாலாக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலாவும் ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு விடாமுயற்சி கூட கிளாஸ் விட அதிக வாய்ப்பு இருக்கு. வீர தீர சூரன் பாகம் 2 விக்ரம் நடிப்பில் எஸ்.சி. அருண்குமார் டைரக்ஷன்ல வெளிவர இருக்க படம். சமீபத்தில் டீசர் வெளியாகி பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் விக்ரமுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. படம் ஜான்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. படம் ரிபப்ளிக் டேக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் ஜனவரியில் தமிழில் ரிலீஸ் ஆக போகிற சில முக்கியமான படங்கள். இதை தவிர்த்துட்டு அதர் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டா தெலுங்குல வெங்கடேஷ் நடிப்பில் சங்கராந்திக்கு வசந்தம் படம் ஜான் 14 ரிலீஸ் ஆகுது. பாலியா நடிப்பில் டாக்கு மகாராஜ் படம் ஜான் 10 ரிலீஸ் ஆகுது. மலையாளம் எடுத்துக்கிட்டா தவினு தாமஸ் நடிப்பில் ஐடென்டிட்டி படம் ஜனவரி 2 ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன் அசோக் நடிப்பில் என்னு ஸ்வந்தம் புண்ணியாலம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. கன்னடம் எடுத்துக்கிட்டோம்னா திலீப் ராஜ் நடிப்பில் நிம்ம வஸ்துகளிலே நீவே ஜவாப் தராரு படம் ஜான் 10 ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் கிட்டத்தட்ட 10 படம் கிட்ட ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன படம்னு போஸ்டர் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போடுறோம், நீங்களே பார்த்துக்கோங்க.